வர முடியாத சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை. இனியெல்லாம் யார் ரசிச்சா என்ன? நான்லாம் ஒரு 50-60 தடவைக்கு மேலே ராஜா தேட்டரில் இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூரில். அதனால் இந்த படத்தை பற்றி நான் இதுவரைக்கும் பேசி தீர்த்துட்டேன். நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, குங்குமச்சிமில் ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, மெல்ல திறந்தது கதவு, இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியாக இருந்த படமே இந்த படம் தான். பாட்டுகான்னு அல்ல, எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கிறவங்கள வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களான்னு எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படம்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே. விஸ்வநாத் பண்ணார். அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம். தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சோமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி கணேசன். அது பிளாக் அண்ட் ஒயிட்டால் அது நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க. சிவாஜி கணேசன் அப்படி இல்லை. முதல் படம் என்ன பராசக்தி, 25வது படம் என்ன கல்வனின் காதலி, 50வது படம் என்ன சாரங்கதாரா, 75வது படம் என்ன பார்த்தால் பசிக்கிறன், 100வது படம் என்ன நவராத்திரி. இப்போ 100வது படம் என்னன்னு நவராத்திரின்னு அவர் சொல்கிறாரு, நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். 125வது படம் உயர்ந்த மனிதன். சத்ராலட்சுமன் தவறான தகவலை சொல்லுகிறார் என்பதை பணிவுடன் பதிவு செய்து வைக்கிறேன். அதற்கு காரணம் வசந்த மாளிகை, அந்த போஸ்டர், அந்த படம், அந்த சாங்கு, அது அதனுடைய நினைவுகளில் மெய்மறந்துட்டாரு. 150வது படம் சவாலே சவால், 175வது படம் அவன்தான் மனிதன், 200வது படம் திரிசூலம். அந்த மாதிரி அப்படியல்ல, டோட்டலாகவே சிவாஜி கணேசனை அணுமணுவாக ரசித்தது. அது எத்தனை படத்துலன்னு தெரியாது. நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இப்படி நடந்தார் கைதட்டிங்க, இப்படி நடந்தார் கைதட்டினீங்க, இப்படி நடந்தார் கைதட்டினீங்க, எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி கணேசன். வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள். அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. ஒரு அதிசயம்தான். அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலையுமே போயிருந்தா, அப்படி போயிருந்தா, அவங்க பிறந்திருந்தா இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு. அதனால அவர் இங்க பிறந்தது தான் நமக்கு பெருமை. அந்த விழாவில் வந்து அவர் பேர் ராஜபாட்ராங்கதுரைன்னு படம் எடுத்தார். அதெல்லாம் ஒரு இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியாது. நானும் எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சு படம் வாங்கிட்டேன். யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு பார்த்தா என்னால் பார்க்க முடியல. ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னு சொன்னால் அது பொய். எங்கேயாவது நீங்கள் இங்கே நடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன நினைச்சோமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுறாரோ, நம்ம நினைச்சது ஒரே வரியில நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டன்னு இந்த பாட்டில் வரும். என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா. என்ன செய் மச்சான்னு ஒரு படம் எடுத்தேன். அதில் வந்து பேசாதான்பா, அப்போவும் ரேவதி பேசுவா, இன்னும் இந்த விஷயத்தில் மூச்சே விடக்கூடாதுன்னா செத்துட்டான். அது கதையாக வச்சதுக்கு காரணம் வசந்த மாளிகை. நீயே அப்படி நீ அப்படி கேட்டுக்கூடாதுங்கிறத எவ்வளவு ஒரு சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க. அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு. அது வில்லனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர். எப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம், அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகமோன்னு சுமதியன் சுந்தரியில் வர்றாரு. எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு. காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகன்ல. அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூடயே ஒரு ஹீரோவா நடிக்கிறது, அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டு நடிக்கிற தைரியம் இருந்தால் நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது, ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறோமில்ல, அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான். அது அப்பாவோ பையனோ, எத்தனை வில்லன், 17 படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன். பெண்ணின் பெருமை, கல்வனின் காதலி, அந்த நாள், நானே ராஜா, இப்படி லைனா சொல்லிட்டே போலாம். அத்தனை படங்களையும் அவர் வில்லனா நடிச்ச. அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற. ஞான ஒளினா அது வேற அப்பா, தெய்வ மகன்னா அது வேற அப்பா, உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா, பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா. அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது. இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்கே மேடையில் இருக்கவங்கள எனக்கும் குகனானுக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு. என்னென்னா, வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் ராமாநாடோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். நான் அப்போ பத்திரிகையாளனாக இருந்தேன். வாகினி ஸ்டூடியோவில் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏறக்குறைய 20-30 நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன். அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர். அந்த படத்தை பற்றி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு தீசிஸ் எழுதுகிற அளவுக்கு குகநாதன் பொழந்து கட்டிட்டார் அந்த படத்தை பற்றி மொத்தமாக. அவரை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினைப்பு. குகநாதன் என்னுடைய இனிய நண்பர்னாலும் அவருடைய ஒரு பேச்சை நான் மறுக்க கடமைப்பட்டிருக்கேன். வாணிஸ்ரீ அவ்வளோ அழகில்லைன்னாரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை கெடுத்த பெருமை வாணிஸ்ரீ கொண்டு. இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா? காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரையும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வாணிஸ்ரீ? பா, அதை தாண்டி ஒரு ஜோடியை பார்க்க முடியாது. அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம். அந்த படத்துடைய பாடல் வரிகளை பற்றி குமரன் சொன்னார். அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார். என்ன அழகான வரிகளை சிவாஜிக்கு எழுதியிருக்கார் பாருங்க கண்ணதாசன். சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்கள்? சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம். சிலருக்கு தான் அது பொருந்தும். அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை தான் நீங்கள் கர்ணனாகவும் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், தெய்வ மகனில் ஒரு சின்ன பையனாகவும் பார்க்கலாம், எங்கள் ஊர் ராஜாவில் ஒரு வாலிபனாகவும் பார்க்கலாம். இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது. கூடு விட்டு கூடு பாய்கின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னா சிவாஜி மட்டுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் 54 ஆண்டுகள் ஆகுது. இப்போ நேற்று சில தயாரிப்பாளரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ படம் வாங்க இவர் இல்லை, அவர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, ஓடிடி இல்லை, சேட்டலைட் இல்லைன்னு. 54 வருஷம் முன்னாடி இல்லையான படத்துக்கு இந்த மேடையிலேயே 3 விநியோகஸ்தல் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனையெல்லாம் வேறு யார் செய்ய முடியும்? நினச்சி பாருங்கள். 1972ஆம் ஆண்டிலே வெளியான இந்த படம் சிலோனில் 2 ஆண்டுகளை கடந்து ஓடியது. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சிவாஜி மறைந்து விட்டதா யாராவது நம்மளை நினைக்கிறோமா? சிவாஜி சரீரம்தான் இல்லை, அவ்வளோதான். ஆனால் நம்மளுடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதான் உண்மை இன்று வரையிலே. இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்தியாவுடைய 8வது தேசியம் எந்த கட்டடமும் இல்லை, கற்பக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இந்தியாவுடைய 8வது அதிசயம் என்று நான் சொல்வேன். சிவாஜி வச்சு 2 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். 2 படமே மாபெரும் வெற்றி படங்கள். ஒரு படம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம், திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வாழ்க்கை. மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜியினுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பற்றி. அது மாதிரிலாம் ஒரு டைமுக்கு வர்ற கலைஞரை பார்க்கவே முடியாது. எல்லா படப்பிடிப்பு தளங்களையும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை என்னென்னா, சார் படம் கிளம்பிட்டிங்களா, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, 8 மணிக்கு ஷூட்டிங்கு, டேரக்டர் வந்துட்டான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்கள் படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா சிவாஜி 8 மணிக்கு வருவார்னு எல்லாருக்கும் தெரியும். 7:50க்கு எல்லோரும் இருப்பாங்க. சிவாஜி விடுவார் 8 மணிக்கு, அதுக்கு முன்னால் போனோன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்டில் ஒரு
ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட். அப்படி ஆக்கினவர்னா அது சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவருடைய பெருமைகள் வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து எனக்கு அப்புறம் 2-3 பேர் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படின்றதுனால என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற சந்தேகம் இல்லை. ஏன்னா மறுவெளியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ண படம். இது வந்து 3வது முறையோ 4வது முறையோ மறுவெளியீடு சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மேலே தாண்ட மாட்டேங்குது. இது 54 வருடங்களுக்கு அப்புறம் 3-4 முறை மறுவெளியீடு காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தினுடைய தன்மை. இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதிலே எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சபரிமலைக்கு பக்தர்லாம் போவாங்க, ஒரு குரூப்பாக போவாங்க. அதில் 40 வருஷம் 50 வருஷம் போனவங்களாம் குருசாமியாக இருப்பாங்க. அப்புறம் 10 வருஷம் 5 வருஷம் போனவங்களாம் கூட போவாங்க. அதில் கன்னிச்சாமின்னு இருப்பாங்க. புதுசாக போகிறவங்க கன்னிச்சாமிப்பாங்க. இந்த மேடையில் நிறைய குருசாமிகள். நான் கன்னிச்சாமி. இதில் மூத்த குருசாமிங்கிறது வி.சி. குணானந்த சார் தான். அதுக்கடுத்து நம்ம சித்ரா லட்சுமணன் சார். ஆமாம், அதனால் இந்த குருசாமி நிறைந்த அவையை வணங்கி இந்த கன்னிச்சாமி கன்னி பேச்சு ஆரம்பிக்கிறேன். வசந்தமாளியை பார்த்த உடனே நம்ம அரவிந்தராஜ் சார் கொஞ்சம் மூடு கொண்டுட்டார். சொல்லிட்டார், படம் பார்த்த உடனே நம்ம நல்லா இருக்குங்கிறோம், சூப்பராக இருக்குது. அவர் வி.சி. குணா சார் வந்து பல்கலைக்கழகம்னாரு எல்லாம்னாரு. அவர் திருப்பி லவ் பண்ணுற மூடு வந்துச்சுட்டார். அவர் ஒன்றும் தடை இல்லை சார், என்ன நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க, என்ன கொஞ்சம் வீட்டில் சொல்லிட்டு ஆரம்பிங்க. அது 2-3 வீடு இருக்கா? அந்த 3 வீட்டு சொல்லுங்க, 3 வீட்டு சொல்லுங்க, 3 வீட்டு சொல்லிட்டு 4வது ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஏன்னா வசந்த அந்த படம் பார்த்துட்டு நான் அவர் கவனித்தேன். அவரை அப்படியே லவ் மூடு போயிட்டார். சிவாஜி கணேசன் கண்ணை விட இவர் கண்ணில் காதல் கொப்பளிக்குது அப்படியே. அதில் நாளைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் வி.சி. குணானந்த சார், அவர் வாணிஸ்ரீயை வந்து அழகு கம்மின்னு சொன்ன உடனே சித்ரா சுகம் வந்துருச்சு. ஏன்னா வாணிஸ்ரீ ரசிகனுடைய தலைவரே அவர் தான். அப்போ அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் முதல்ல வாணிஸ்ரீ ரசிகனுடைய தலைவர் அவர் தான். என்ன சார்? ஆமாம், அந்த கொண்டை இருக்க வாணிஸ்ரீ கொண்டைங்கிறது ஃபேமஸ். ஆமாம், அந்த கொண்டைக்கு இவர் தான் ரசிகர். சார் கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கிறீங்க சார். வாணிஸ்ரீ வந்து கலர் கம்மியாக இருக்கலாம், அழகு கம்மி இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து கலரை பார்க்காதீங்க, அழகை பாருங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கேயும் செயலாளர், அங்கேயும் தலைவர் ஆக முடியல, நிறைய அங்கங்கே ஆப்பு தான் நம்மளுக்கு. அப்புறம் வி.சி. குணா சார் சொன்னார் சிவாஜி கணேசனை பற்றி. அந்த அவர் பல்கலைக்கழகம், அவர்கிட்ட எல்லாம் நடிப்பை கற்றுக்கணும், நடிகர்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொண்ட விஷயம் நிறையா இருக்குனாரு. அது நடிப்பெலாம் கற்றுக்கணும் சார், அவ்வளோ பெரிய இதெல்லாம் பேராசைப்படாதீங்க, அவ்வளோ வேணாம், ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம், டைமிங்கு ஷூட்டிங் வரும், நீங்கள் அதை கற்றுட்டா போதும். இப்போ நம்ம மனோஜ்குமார் சொன்னார்ல, டைமிங் நீ சொல்லி ஆனார்ல. ஏன்னா அதுதான் பெரிய நடிகர். என்னென்னா அந்த இயக்குனருக்குள்ள மரியாதை கொடுத்துருது. இயக்குனர் அடிமையாக நினச்சி என்ன பண்ணுறது? நான் நாளைக்கு 11 மணிக்கு வரேன், அப்போ சாப்பிட்டு வச்சுக்க வேண்டியதான் இயக்குனர் அடிமையாக நினைக்கிறது. அதனால சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் நீங்கள் அவ்வளோ பேர் ரொம்ப பேராசைப்படுறீங்க. இன்றைக்கி அவர் அது மாதிரி டைமிங்க்கு வந்தால் போதும் சார். இன்றைக்கி இது சிலர் டைமிங்க்கு வராங்க, அது டைம் வந்தாலே பிடிச்சி காப்பாற்றலாம். இன்றைக்கி நடிக்கிறது அப்புறம் இன்றைக்கி நான் இப்போ சித்ரா சார் பார்த்து போகிற இருக்குது, வி.சி. குணா சார் பார்த்து போகிற மாதிரி இருக்குது, நம்ம அண்ணன் மனோஜ்குமார் சார் பார்த்து போகிற மாதிரி இருக்குது. இல்லை என்னென்னா இவங்களாம் ஒரு மேதை சிவாஜி கணேசன் சாரோட பணிபுரிச்சிருக்கு. நம்மளை படம் பார்த்த அதான் படம் பார்த்து வேந்தோம், நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வேந்திருக்கீங்க. அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புறமையாக இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். ஆமாம், அது ஒன்று தான் இந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அவர் அப்போலாம் நேராக பார்க்குற பெரிய விஷயம். வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டு பார்த்து நான் நம்மளார் உள்ளே விடுவா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு. அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம், அவருடைய இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக
ஷாலினி, அவங்க அப்பா, நான் கூட ஒட்டிட்டு போகிறதுக்குல அப்படி போனதான். போய் அப்போ கொடுத்து அப்போ என்னென்னா எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம். அப்போ பாபு சார், ஷாலினி எல்லோரும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன். யார்கிட்ட? நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும்னு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தாங்கல்ல, மெல்ல கீழே வச்சுட்டேன். ஒரு வாய்ஸ், உங்களுக்கு டீ காஃபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு. என்னடா அது? இல்லை சார், இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு. அவன் ஒரு குடிக்க நடிக்கிறா, அது அவளை பேசி கவனிச்சிருக்காரு அவர். அப்போ இங்கே நம்ம இல்லை சார் இருமல் இருக்குது, டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார், இருமலாவது விக்கலாவது அஷ்டம், அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவர் அந்த அனுபவம் ஒரு நேராக பார்த்தோம். அவர் நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மனோஜ்குமார் சொன்னார்ல டைமிங் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூரி ராஜா டைரக்ஷனில் நடிகர் சிவாஜி கணேசன் முரளி சார் நடிக்கிற படம். அப்போ நான் படம் பண்ணுறக்க முரளி சாரை அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வர சொல்லியிருந்தார். நான் காலைல போயிட்டேன். ஒன்று அப்போ தான் அவசரமாக ஷூட்டிங் கிளம்பிட்டுருக்காரு. டக்குன்னு என்ன ஒன்றாரு, நான் ஷூட்டிங் கிளம்புறேன், நீங்கள் கூட வாங்க அப்படின்ட்டார். வண்டி டிரைவர் பக்கத்தில் முன்சீட்டில் முரளி சார் உட்காந்துட்டார், பின்னாடி நான் உட்காந்துட்டேன். வெளியே போயிட்டுருக்கு ஏஆர்எஸ் கார்டன். அந்த கேட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 8:30 இருக்கும். கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது. கொஞ்சம் போனோன்னே முரளி பதறாரு டிரைவர்கிட்ட, நிறுத்துறாரு. அவன்கிட்ட கொஞ்சம் நிறுத்திட்டான். எனக்கு பதட்டான், என்னடா இவ்வளவு பதறாரு, என்னடா புரியல. பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி கணேசன் சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சீட்டில் உட்காந்துருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கிட்டார் சார். இறங்கி சைடில் அப்படியே ஒளிஞ்சு ஓடுறாரு முரளி சார். ஓடி போய் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா அப்படி. அப்புறம் போயினா அப்புறம் டப்புன்னு 10 நிமிஷம் ரெடி ஆகி இன்னொரு ட்ரெஸ் அவர் இந்த கராட்டா ஆர்மர் ட்ரெஸ்ஸு போட்டு திருப்பி அப்படியே சுற்றி சிவாஜி நிற்கிறாரு. அவர் லுக்கு விட்டார். திரும்ப அவர் இப்படி விடாலு. ஏன்னா சொல்கிறேன் டைமிங், முரளி அவர் யூத்து, இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது. அப்போ அவர் 7:30 மணிக்கு வந்துட்டார். ஒரு 8:30 மணிக்கு போகிற 7:30 மணிக்கு வந்துட்டாராம். அதனால் சொல்கிறது நடிகர்களுக்கு டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிட முடியல. இயக்குனருக்கே பெரியது. அப்போ நாங்கள் நினச்சப்போ எடுக்க முடியும். அன்றைக்கி அப்போ தான் அந்த சீன் நாங்கள் முடிக்க முடியும். நாங்கள் இன்றைக்கி இந்த சீனை முடிக்கலாம்னு நினைக்கும்போது ஹீரோ 11 மணிக்கு தான் எப்படி சீன் முடிக்கிறது. அப்போ மொத்த பழியும் சுமக்கிறது யாருன்னா 40 நாள் 50 நாள் படத்தை எடுக்க 50 நாள் நம்ம நினைப்போம், சொல்லியிருப்போம் புளிசட்டை, 60 நாள் ஆகும். இழுத்து விட்டான் செலவை. யாரை சொல்லுவாங்க? எங்களை சொல்லுவாங்க, டேரக்டர் சொல்லுவாங்க. டேரக்டர் செலவு எடுத்து விட்டான், 40 நாள்னா 50 நாள் எடுக்கிறான். யார் காரணம்? ஹீரோக்குள்ள டயத்துக்கு வந்தால் அதுவும் சில இயக்குனருக்கும் சில வேறு காரணங்கள் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். அதில் சிவாஜி கணேசன் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு டைமுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் விசி பொன்னான் சார் சொல்லார், அது எனக்கு அதிசயமாக இருக்குது. அந்த சொல்ல நினச்சி பார்க்கும்போது இப்படிலாம் பிடிச்சிருப்பாரா? ராமநாடு சார் சொன்னார், ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேலே ஒரு ஆர்வம், இதை படம் பண்ணணும்னு நினச்சிட்டு தலைமாட்டிலே கதை வச்சுருக்காரு. விழிஞ்சால் அந்த கதையை படிக்கிறாரு. இந்த கதையை படம் பண்ணுங்கிறதுக்காக அந்த என்டி ராமராவ் படத்தையே அவர் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்போ அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார். அவ்வளோ கதை நேச்சிருக்காங்க அவங்க, அந்த கதையை நம்பியிருக்காங்க. அவங்க கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க. இன்றைக்கி ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அந்த படம் பிடிச்சிருக்கு, கதை தெரியுமா? இன்றைக்கி ஹீரோக்களோட கால்ஷீட் வச்சு தான் அலையிற தவிர யார் கதை வச்சுட்டு அலையிறா? அதனால் விசி போதான சார், நீங்கள் பல ஃபங்க்ஷனில் வரணும். இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா, இப்போலாம் நடிகர் இருந்தாங்க, இப்படிலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போலாம் நடிகர்கள் இருந்தாங்க, இப்போலாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படிங்க சொல்லும்போது தான்
இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த சினிமா இப்படி சீரழிஞ்சு இருக்குன்னு உணர முடியும். அது மாதிரி அது பல்கலைக்கழகம்னாரு. எனக்கு பார்த்தா அந்த வசந்த மாளிகை, நான் சின்ன வயசில் டூரிங் தேட்டரில் பார்த்தது. எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை, எங்கள் ஊரில் டூரிங் தேட்டர் இருக்கும். அப்போ சிவகங்கையில் கொஞ்சம் டவுன், அங்கே ஒரு தேட்ரு. இந்த பக்கம் காளாறுவேல், அங்கே ஒரு டவுன். அங்கே சுற்றி ஒரு 4 தேட்டர் இருக்கும். சில படங்கள் தான் எங்கே போட்டாலும் அங்கேயே போய் பார்ப்போம். சிவகங்கையில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், காளாறுவேல் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், கல்லூரில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், நாட்டசங்கில் போட்டால் அங்கேயும் பார்ப்போம். அப்படி எங்கே எந்த தேட்டரில் போட்டாலும் அங்கேயும் பார்க்குற படம் தான் வசந்த மாளிகை. எங்கள் ஊரில் போய் எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க, சிவாஜி ரசிகர் இருப்பாங்க. எல்லார் வீட்டுக்கும் போவோம். எம்ஜிஆர் ரசிகர் வீட்டில் எம்ஜிஆர் படம் ஃபோட்டோ போட்டிருக்கோம். நம்ம சிவாஜி ரசிகர் வீட்டில் அவர் படம் போட்டிருக்கோம். இல்லை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பழகினதில்லை சார். எம்ஜிஆர் ரசிகர்கள் பயங்கர வெறியாக இருப்பாங்க. எம்ஜிஆர் படம்னா 4 தடவை பார்ப்பாங்க. சிவாஜி ரசிகர்கிட்ட ஒரு சிறப்பு, அது சிவாஜி அவருக்கு உள்ள சிறப்பு எப்படின்னா, சிவாஜி ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி படத்தை பரோட பார்ப்பாங்க. இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி பார்த்துவாங்க சார். சிவாஜி படம் எல்லா படம் பார்த்துருவாங்க. அவங்களும் ரசிகர், எம்ஜிஆர் ரசிகராக இருப்பாங்க. ஆனால் வசந்தமல்லி பார்ப்பாங்க, தெய்வம் பார்ப்பாங்க, சவால சமல்னு பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. ஆனால் சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல, மோசமான ஆளுங்க சார். நீ எங்கேயும் விட்டு பிள்ளை போடு, அன்பிவா போடு, எங்கள் ஆள் படத்தை பார்ப்போம் அப்படிப்பாங்க. நான் சொல்றது கூப்பிடுவேன், எம்ஜிஆர் படம் பார்க்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர் படத்தை பார்த்தா அவங்க என்னமோ சிவாஜி பண்ண துறவ மாதிரி அவங்க. அது படம் தானே, ஒரு கதை பார்ப்பேன். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருந்தன்மையானவங்க அவர் மாதிரி. நான் இல்லை அப்போயே நான் சின்ன வயசுல தெரியாது, என்னடா அவங்க வரமாட்டேங்கிறாங்களே, எம்ஜிஆர் எதிரி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம். எல்லாமே இருக்கும்ல, ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், எல்லா மக்களும் பார்க்கறதுக்கான படம் எம்ஜிஆர் படம். சிவாஜி கணேசங்கிறது முழுக்க கலை ரசிகருக்கான படம், நடிப்பு ரசிகருக்கான படம். எவன் கலையை ரசிக்கிறான், நடிப்பு ரசிக்கிறானோ என்ன சார், எங்கேயாவது நம்ம ஒரு பணம் கொடுத்து ஒரு சர்க்கஸுக்கு போவோம், பணம் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு போவோம், பணம் கொடுத்து எங்கேயும் சந்தோஷமாக இருக்கோ அங்கே பணம் கொடுத்து பார்ப்போம். ஆனால் பணம் கொடுத்து எங்கேயாவது அழுக போவோமா? பணம் கொடுத்து அழுக போவோமா? பணம் கொடுத்து அழுக போகிறது சிவாஜி படம் தான். சரி, ஒரு அழுதாச்சு, வசனங்களை பார்த்துட்டு கடைசி அந்த ரத்தம் கக்குறாரு பார்த்து அழுதாச்சு. திரும்ப பணம் கொடுத்தா பார்ப்போமா? போய் பணம் கொடுத்து 10 பஞ்சோடு அழுகிறது சிவாஜி கணேசன் படம் தான். அதில் இது வசந்த மாளிகை அது பெருமையை ரொம்ப எடுத்துக்கிச்சது. டூரிங் தேட்டரில் நிறைய பற்றி டூரிங் தேட்டரு அந்த காம்பவுண்ட் ஷோ மாதிரி அந்த கீத்தை வச்சு சுற்றி கட்டியிருப்பாங்க. நாங்கள் அந்த ஈவினிங் ஷோ போய் டிக்கெட் கிடைக்காது. சரி, அடுத்த ஷோ பார்க்குறக்கணுமோ படம் ஓடும்போது அந்த சைடில் ஸ்க்ரீன் அந்த உட்காந்துருது, இந்த சாங் கேட்குறது, டைலாக் கேட்குறது. இந்த டைலாக் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு பூரிப்புங்க சார். அடுத்து போய் திரையில் பார்க்க போகிறோம், அடுத்து இந்த சாங்கை போய் நம்ம அடுத்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு இதை கேட்கும்போதே ஒரு கனவு உலகத்தை போகும் பாருங்க. அதுதான் சார் சினிமாவோட ஈர்ப்பு. அந்த சுகம் கிடைக்காது. என்ன எதிர்பார்ப்பு நம்மளுக்கு? பூரிப்பு. அப்போ வசனத்தையும் டைலாக் வெளியிருந்து ஒட்டுக்கட்டு அடுத்து டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறது. உள்ளே போன அப்போலாம் அந்த நல்வரம் போடுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்லேடு. அந்த நல்வரம் ஸ்லேடு போட்டதுக்கு கிளாஸ் அடிப்போம். சென்சார் சிப்டுக்கார கிளாஸ் அடிச்சுப்போமா? இப்போலாம் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அதை காலை காட்டினா கையை காட்டினா பில்டப் தான் நம்ம கிளாஸ் அடிப்போம். அப்போலாம் சென்சார் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கிளாஸ் அடிப்போம். எப்போ எந்த படத்துக்கு? வசந்தமான மாதிரி படத்துக்கு. ஏன்னா அந்த படத்தினோட ஈர்ப்புக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிளாஸ். அப்படி பார்த்த படம். இப்போ இதில்
இந்த வசந்த மாளிகை, இந்த மாளிகைக்கு நிறைய பில்லர். நிறைய சொன்ன மாதிரி கண்ணாசனோட பாடல்கள் அது ஒரு பில்லர். கேவி மகாதனோட இசை அது ஒரு பில்லர். கேமராமேன் சாயங்காலம் படம் பார்க்கும்போதெல்லாம் பெயிண்டிங் மாதிரி இருக்குங்க சார், பெயிண்டிங் மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ் இப்போ பார்த்தோம், ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்குது. வாணிஸ்ரீ க்ளோஸ்அப் வச்சா அதெல்லாம் டக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குது. இதில் இப்போலாம் எங்கே ரசிக்க வர்றாங்க? ஒரு ஹீரோயின் ஒரு படையில் பாடுதுன்னா அந்த ஹீரோயின் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த சரணத்தை பார்க்க முடியாது. டப்பு டப்பு டப்புன்னு என்னையா ரசிக்க விடுங்கய்யா, அதுக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிறியா, நாங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து உள்ளே வரோம், யாருன்னு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறக்கே சார் 2வது சரணத்தில் சார் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓ இது திரிசாவா அப்படின்ட்டு பழையபடி தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஃபாஸ்ட் கட்டிங். இங்கே இப்போ எப்படி வச்சுருக்காமங்க, நல்லா ரசிங்கடா. குமார் சார் வாணிஸ்ரீ அழகாக கம்மி இருந்தால் கூட உங்களுக்கு ரசிக்க விட்டுங்க. என்ன சிவாஜி அந்த ஒரு ஷாட் அப்படி திரும்பினார்னா அந்த அந்த க்ளோஸ் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ரசிச்சுட்டே இருக்கும் அந்த கண். ஆனால் இதில் பிகினிங் இந்த ஃப்ளைட்டில் வருவார்ல, அதில் தண்ணி அடிச்சுட்டு அந்த கண் அவ்வளோ சிவந்துருக்கும். உலகத்திலே சொல்கிறேன், அந்த கண்ணில் அவ்வளோ அந்த கோவப்பட மாதிரி இந்த சிவப்பா வச்சுக்கு காட்டின ஒரே ஆள் சிவாஜி கணேசன் தான் சார். கிளிஷம் போடுவாங்க, கண்ணீர் வரும், எல்லாம் வரும். கண்ணுக்குள்ளே மேக்கப் போட முடியுமா? கண்ணுக்கு சிவப்பு பெயிண்ட் தரணுமா? இங்கே ரோஸ் போடலாம், கண்மை போடலாம், கண்ணுக்குள்ளே சிவப்பு பண்ண முடியுமா? அது யார் கொண்டு வந்தது? இப்போ மேக்கப் பண்ண கொண்டு வந்தானா? நடிகர் சிவாஜி கணேசன். கண்ணுக்குள்ளே கண்ணை அவ்வளோ சிவப்பா எப்படி வேறு யாரும் நம்ம வந்து பார்த்தது இல்லையா? இதுலேயும் அந்த 2 மனம் வேண்டும் சாங் போக அப்படி பிறவி நடிகர். அதுக்கு லாஸ்ட் யாருக்காக அந்த ஒரு சாங் பார்த்து முடித்தோடனே அந்த ஒரு ரத்தம் கக்கி அப்படி உட்காந்த உடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்லை, படமே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு படமே ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு சாங்கில். அதுதான் கவிஞர் ஒரு பில்லர், மியூசிக் ஒரு பில்லர், கேமராமேன் ஒரு பில்லர், வசனம் பாலமுருகன் சார். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனால் இதில் மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான், ஒரு வரி தான். ஏன் இப்படி செஞ்ச? அதை தூக்கிட்டா கதை இல்லை. 2 இதயங்கிறது அப்புறம், அந்த 2யும் உதயமானதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செஞ்ச? அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சனையாக போச்சு. என்ன யாரும் சந்தேகப்படலாம், உங்கள் அம்மா சந்தேகப்படலாம், யாரும் சந்தேகப்படலாம், உலகம் சந்தேகப்படலாம். ஆனால் நான் விரும்புகிற ஒருத்தன், ஆனால் திருட்டு படம் வந்திருக்கும். அதில் கதாநாயகி மேலே திருட்டு படம் சுட்டிடுவாங்க. இவ தான் எடுத்தானு ஒரு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே. அப்போ எல்லாம் நம்பிடுவாங்க. சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? அவளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவள் பண்ணியிருக்க மாட்டான்னு வாதாடி இருந்தால் கதை இல்லை. அவரும் ஏன் இப்படி செஞ்சேனார். அதனால கடைசி ரத்த கற்கள் கைப்பிடிச்சு சார். அந்த வார்த்தை ஏன்னா உசுசு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கா, அவளும் நீ குடிகாரன், ஒரு கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க, கூத்து அடிக்கிறீங்க, உன்னையும் பாடி அவள் நம்பி அவள் மனசை பறி கொடுத்துட்டா. அவள்கிட்ட போய் நீ ஏன் செஞ்சேன்னா ரத்தம் கைக்கு 2 சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் அதுதான் கதை. அப்போது நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய பிளே இருக்கும். இப்போ கேசு கோபாலகிருஷ்ணன் படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் இருக்கும். இதில் எதுவுமே இல்லை. அந்த ஒரு வார்த்தை கதையை நகர்த்துது. அவங்களுக்குள்ள ஈகோ, ஒரு தவிப்பு, அவன் அந்த பொண்ணு கதாநாயகியோட அந்த வைராக்கியம் இப்படி கேட்டானே. இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத, யாருன்னே தெரியாத, அவன் கேட்டது தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமாக்ஸில். ஏன்? தன்னைத்தானே வருத்திக்குது. நம்ம நம்பின ஒருத்தன், நம்ம லவ் பண்ண ஒருத்தன் இப்படி கேட்டானே. இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்டது தெரிஞ்சா அவன் நம்ம நாசம் பரவாயில்ல தான் போகுது. அதான் காதல்.
அங்கே பழியாட போகிற ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வாடுறதுக்கு ரெடி ஆகலை. நீ வசதியாக இருந்தானே எது இருந்தானே என்ன தானே பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை, பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய சக்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரவிந்த் சார் அடுத்து லவ் பண்ணுறது தெரிஞ்சுங்க. ஈஸி இல்லை. பார்த்தோம் விடணும். வசந்தமாலை பார்த்துட்டு இந்த சாங்கில் கேட்டு இருப்போம் சார். அப்போலாம் நமக்கு லவ்லாம் இல்லை, சின்ன பையன் தானே. இந்த சாங்லாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம லவ் பண்ணணும், நம்மளை அந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம இந்த பாடணும். யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை. அப்போ இந்த பாட்டை பாடுறதுக்காக லவ் பண்ணி தோக்கம் தோணும் சார். அதான் சார் வசந்த மாளிகை. இப்போலாம் சால்வை வந்து சந்தோஷத்தில் போடுறாங்க, வரவங்களும் சால்வை கூட சந்தோஷப்படுத்துகிறாங்க. அப்போல்லாம் சால்வு சோகத்தின் அடையாளம். அப்படி தோலை போட்டு அப்படி பார்த்தாலே சோகம், வந்துட்டான் வாழ்க்கையில், தோற்று முடிஞ்சு போச்சு கதை. அப்போ சால்வு போட்டாலே தேவதாஸ் முடிஞ்சு. இப்போ நல்லா மாற்றிட்டாங்க சார். இப்போலாம் இது பார்த்தோன்னு வச்சுங்களேன், திருப்பி சால்வு போகிறக்க யோசிப்போம். அதனால் விஜயமுரளி சார் நல்ல வேலை நீங்கள் இதில் சால்வு கொண்டு எங்களுக்கு போடலை. அவர் தெரிஞ்சு போச்சு, இதை போட்டால் நம்மளும் எல்லாரும் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. மனோஜ்குமார் சார் வந்து அவருக்கு அங்கே போயிடும், ஊருக்கு ஞாபகம் போயிடும். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட மனம் இருக்குது. மனோஜ்குமார் சாதாரண இல்லை அவர். ஆனால் உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார். சிவாஜி கணேசனை வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டீங்க. நீங்கள் டேரக்டர் ஆனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அது சம்பாதிச்சுங்க அடுத்த விஷயம். ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குங்கள. அதனால் இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தாலும் சரி, என்னைக்கும் எவருக்கின் படம் பாங்கல சிவாஜி சார் படத்தில் இந்த வசந்த மாளிகைங்கிறது மிகப்பெரிய எவருக்கின். இதில் நான் சொன்னல எல்லா பில்லர்ன்ட்டு அத்தனை தூண் இருந்தாங்க. டைரக்டர் தூணு, கேமராமேன் தூணு, கவிஞர் தூணு, பாடல்கள் எல்லாமே தூணு. இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணாக இருந்தாலும் இந்த வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பு. அதுதான் அஸ்திவாரம். அது தாங்கின பிள்ளர்கள் டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். ஆனால் அந்த சிவாஜி நடிப்பு தான் இன்றைக்கும் நம்மளை வந்து ஈர்த்து உட்கார வச்சுருக்கு. நம்ம கோவை தம்பித்துறை அவர்கள் சொன்னார், சின்ன வயசில் சினிமாவை பற்றி பேசுனதே பாவம்பாங்க. ஆனால் இன்றைக்கி 80 வயசு வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அன்றைக்கி பேசுகிறது பாவம், ஆனால் இன்றைக்கி வசனம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவீங்களா, அது புண்ணியம் சார். என்ன அன்றைக்கி அது புண்ணியம் உங்களுக்கு. நல்ல ஒரு அதுவும் ராசியான கல்வி வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக இது லாபம் வரும். இந்த படம் மீண்டும் ஏற்கனவே வெற்றிப்பட்டே இருக்குது. மீண்டும் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பிள்ளை வீட்டில் பத்துருக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டில் வரும்போது டக்குன்னு ஒரு புரி வரும் பாருங்க. அதை நினச்சிட்டே இருப்போம். லவ்னால நம்ம வந்து லவ் சாங் கேட்டால் உடனே நம்மளுக்கு அவர் பொண்டாட்டி ஞாபகம் வராது. எவனுக்கும் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சைட் டீச்சர் இருக்கும்ல, அதான் ஞாபகம் வரும். அது மாதிரி ஆமாம், இதுவும் கட்டு சார், இதுவும் கட்டு. பிகினிங் சொன்னல உதயகுமாருக்கு, அதுவும் கட்டு, இதுவும் கட்டு. ஆமாம். அதனால் அந்த ஃபஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலும் டக்குனு பழைய ஃபஸ்ட்டில் ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டுனாலே வசந்த மாளிகை ஞாபகத்துக்கு வரும். அதான் எவர்கிரீன். என்னைக்கு நினச்சாலும் எப்படி பழைய காதல் நினைக்க என்ன திருப்தி அதே மாட்டிக்கிறணும். எப்போ பழைய காதல் நினைச்சாலும் எப்படி சுகமாக இருக்கோ அதே சரி பரவாயில்ல மாட்டியாச்சு அப்புறம் அதே மாதிரி வசந்த மாளிகை எப்போ நினச்சாலும் சுகம் 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 சுகம். கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கான பாட்டை எழுதும்போது ஒரு பாட்டில் கொஞ்சம் தடுமாறினார். சித்ராலட்சுமனுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன கேட்டாருன்னா, ஒரிஜினலில் அவர் எழுதின லைன்ஸை எனக்கு கொடுங்க அப்படின்னார். ஒரிஜினல் எழுதினவர் யாருன்னா ஆத்ரேயா, கவிஞர் ஆத்ரேயான்னா ஆந்திராவில் அவ்வளோ பெரிய ரைட்டர். நான்லாம் ஒரு 69 படம் தெலுங்கில் பண்ணியிருக்கேன். முதல் படம் அவர் தான் எனக்கு வசனம் எழுதினார். அந்த படத்தில் நான் வேலை செய்யும்போது எப்படி இந்த கதையை பிடிச்சேன்னு கேட்டார். ஒரு கதை, நாகேஸ்வரராவ் தான் நடித்தார், சிலிப்பி கிருஷ்ணனோட.
நான் இப்படித்தான் அப்படின்னேன். ஓ, கேஸ் மாஸ்டரா நீ அப்படின்னார். நல்லா புரிஞ்சுக்குங்க. கேஸ் மாஸ்டர்னா எதுக்காக அவர் சொன்னார்னா, பல இடத்துல படித்ததை கேட்டதை பார்த்ததை இதையெல்லாம் தான் கேட்டு நான் கதாசிரியன் ஆனவன். எனக்கு எழுத தெரியாது, உண்மையாக சொல்கிறேன், எழுத தெரியாது. ஆனால் அந்த ஆத்திரேயா அவர்களோட பழகினதுக்கு பின்னாடி தான் ஓஹோ நம்ம இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அவர் அந்த பாட்டில் எழுதின அந்த லைனை அப்படியே கண்ணதாசன் எடுத்து வச்சிருக்காரு. 2 மனம் வேண்டும்ங்கிறது அவர் எழுதின வார்த்தைகள். அதே போல் அந்த படம், அந்த கதை ஒரு சினிமாக்காரருடைய கதை அல்ல, ஒரு சினிமா ரைட்டர் எழுதின கதை அல்ல. கௌசல்யா தேவிங்கிற ஒரு லேடி எழுதின நாவல். இந்த நாவலை வச்சுக்கிட்டு ராமாநாயுடு சார் பல பேர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார், இதை எப்படியாவது படமாக்கணும்னு. நம்ப மாட்டீங்க, அவரே சொன்னதை சொல்கிறேன். ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் 41 படம் பண்ணியிருக்கேன். அவர் அந்த புத்தகத்தை படுக்கும்போது தலையணிக்கு அடியில் வச்சுக்கிட்டு தான் படுப்பாராம். காலையில் எழுந்தோன்னு அதை படிக்கிறது, ராத்திரி படுக்க போகும்போது திருப்பி படிக்கிறது. இப்படி அது மேலே அவருக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, அந்த ஆத்திரேயா அந்த நாவலை அருமையாக எழுதி அது ஒரு சில்வர் ஜூபிலி ஓடின படம். எல்லாரும் இது ஒரு பாடம். நான் சொல்கிறேன், இந்த கலை உலகத்தில் இத்தனை வருஷம் இருந்து எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு செய்து எல்லா சங்கங்கள்லையும் இருந்ததுனால என்னுடைய அனுபவத்தில் அதை சொல்கிறேன். இந்த படம் ஒரு பாடம் அல்ல, இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம். எதுக்காக நான் சொல்கிறேன் அதையும் விளக்கமாக சொல்லிடுறேன். கதை, இப்படி ஒரு கதை எழுத முடியுமா? 2 கேரக்டர், அவர் சொன்ன மாதிரி காதல், ஒரே ஒரு வார்த்தை, சந்தேகப்படுறியா நீன்னு வெளியே போயிட்டா, அவ்வளோதான். இதுதான் கதை, இதுதான், இவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஒரு கதை வந்திருக்கு இது மாதிரி, பல பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம். அந்த பெங்காலி ரைட்டர் எழுதின தேவதாஸ், அந்த தேவதாஸ் ஒரு காதல் கதை தான். வசந்த மாளிகையும் காதல் கதை தான். ஆனால் என்ன வித்தியாசம்? இங்க நான் சொன்னனே பல்கலைக்கழகம். எப்படி கதை எழுதணும்னு நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால், ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே, சிறந்த வசனங்கள், நல்ல பாடல்கள் இருந்தால் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும். இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படம் அதற்கு ஒரு சாட்சி. கதை, வசனம், யோசிச்சு பாருங்க. என்ன 69 படம் எழுதின என்ன கேஸ் மாஸ்டர் என்று சொல்லி முதுகில் அடிப்பார், வயசானவர். ஆனால் அடிச்ச தாங்க முடியாதுங்க, அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பார் அந்த ஆத்திரையா. அவர் எழுதியிருக்கார், பாடல்களையும் அவர் எழுதியிருக்கார். கண்ணதாசன் அதை கேட்டு அப்படியே எழுதினார். ஆனா பாலமுருகன் எல்லா சீனும் அப்படி எழுதல்ல. பல சீன்கள் பாலமுருகன் சாருடைய ஒரிஜினல். அவர்கள் சொன்னார்களே சில வசனங்கள், அந்த வசனங்கள் எல்லாம் பாலமுருகன் எழுதியது. ஒவ்வொரு இடத்துக்கும் அருமையாக எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் வசனம் எப்படி எழுத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த படத்தை பார்த்து, பாலமுருகனின் வசனங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய இளைஞர்கள் கூட கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக போட்டோகிராஃபி, டிஓபி, டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி வின்சென்ட் சார். உண்மையை சொல்லுங்க, இந்த பாட்டு பார்க்கும்போது அந்த க்ளோஸ்அப்ஸ்ல சிவாஜி இப்படி திரும்பி இப்படி நடப்பாரு. அப்ப அந்த கேமரா எப்படி ரோல் பண்ணணும், எங்க வச்சிருந்திருப்பார் கேமராவை? 360 டிகிரிக்கு சுழட்ட முடியாது. ஆனா கேமரா சுழலுது, உண்மையா இல்லையா? அப்ப அது எப்படி எடுத்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. நான் பார்த்துருக்கேன். பெட்ஷீட் போட்டுட்டு பெட்ஷீட்ல கேமரா வச்சுட்டு வின்சென்ட் சார் அதை 4 அவருடைய அசிஸ்டன்ட் இழுத்து சுத்திட்டு வருவாங்க. சோ ஒரு ஷாட் இப்படித்தான் வேணும் அப்படின்னு கன்சீவ் பண்றதை விட அந்த கன்சீவ் பண்ண ஷாட்டை இப்படித்தான் எடுக்க முடியும் என்று சிந்தித்து எடுத்தாரே அந்த வின்சென்ட் சாருடைய திறமை நாம் இன்றும் போற்றக்கூடியது, நாம் இன்றும் கற்றுக்க வேண்டியது. உண்டா இல்லையா?
உண்டா இல்லையா? அடுத்தது பாடல்கள். ஒவ்வொரு வரியையும் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு எழுதுற பாடல்கள் இசை அதிகமா கேட்குது, வரிகளை காணோம், தேட வேண்டி இருக்கு. இதுல வரிகள் எல்லாம் நல்லா கேட்குது, இசை பின்னாடி இருக்கு. இன்னைக்கு எழுத வேண்டியவங்க கத்துக்க வேண்டியது கண்ணதாசன் கவிதைகளை, இதுல இருக்கிற பாடல்களை பார்த்து சினிமாவுக்கு வர வேண்டிய கவிஞன் கற்றுக்கொள்ள முடியுமா? இல்லையா? கற்றுக்கொள்ளலாம். சிவாஜி சார் அதை பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன். ஏன்னா அண்ணா சொன்னாரு, மார்லன் பிராண்டோ முயற்சி பண்ணினால் சிவாஜி போல் நடிக்க முடியும் என்று சொன்னார். மார்லன் பிராண்டோ யாரு? காட்ஃபாதர்ல நடிச்சாரே அவரு. உலக மகா பெரிய நடிகர், உலகத்தவர் ஏற்றுக்கொண்ட நடிகர். இவர் தமிழ்நாட்டுக்குள் பிறந்ததனால் இந்த புகழோடு நின்று விட்டார். இவர் உலகத்தின் வேறு நாடுகளில் பிறந்திருந்தால் இவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே நாளைக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் சிவாஜி சாரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம். வாணிஸ்ரீ பெரிய அழகில்ல, ஆனா அந்த கண்ணில் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு அழகா அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணி எவ்வளவு அழகா அதை பிரசன்ட் பண்றாங்க. இன்னைக்கும் நடிக்கிறாங்க, நிறைய பேர் நல்லா நடிக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகைகள் இந்த வாணித்தியார் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ள வேண்டும். இயக்குனர் KS பிரகாஷ் ராவ், அவருடைய மகன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மாபெரும் டைரக்டர் K ராகவேந்தர் ராவ். அருமையான படங்களை எல்லாம் கொடுத்தார், அற்புதமான காதல் கதைகளை கொடுத்தார். NT ராமராவுக்கு பெரிய பெரிய ஹிட்டுகளை கொடுத்தார். அவருடைய தந்தையார் அந்த காலத்திலேயே இந்த காட்சிகளை என்ன அழகாக படம் பிடித்திருக்கிறார், என்ன அழகாக இயக்கி இருக்கிறார். ஆகவே இயக்குநர்களாக வேண்டிய இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்து அந்த தொழிலையும் கற்றுக்கொள்ளலாம். ஒப்பனை இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஆர்ட் டைரக்ஷன், யாரோ ஒருத்தர் கேட்டாங்களா, இது செட்டா அல்லது வீடான்னு இந்த மேடையில் இருக்கிற ஒருத்தர் கேட்டாரா? சவுந்தர், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி செட்டு போட முடியுமா? ஆர்ட் டைரக்டரா வர வேண்டியவங்க அதை பார்த்து கற்றுக்கலாம். இதுபோல் கலை உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொழில்களையும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் என்பதனால் தான் நான் சொல்லுகிறேன், இது படம் அல்ல, ஒரு பல்கலைக்கழகம். மற்றவர்களை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. இப்ப நான் ஒரு ஆளை பத்தி மட்டும் சொல்லணும். இந்த புத்தகத்தை, இந்த கௌசல்யா தேவி எழுதின புத்தகத்தை தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு இருந்தாரே அந்த ராமாநாயுடு அவர்கள். பாம்பேக்காரங்கள் அவரை மூவி மோகல் என்று அழைப்பார்கள். அப்படி ஒரு சக்கரவர்த்தி. படம் தயாரிக்கணும்னா இப்படித்தான் தயாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர். இந்த நாவலை வச்சுக்கிட்டு அலைகிறார். அப்ப நாகிரெட்டியார்ட்ட, இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை பத்தி சொன்னா அவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த NT ராமராவ் சாரை வச்சு நாயுடு சார் எடுத்த படம் என்ன தெரியுமா? ராமுடு பீமுடு இல்ல, ராமுடு பீமுடு தான் ஒரிஜினல். அப்ப அந்த படம் பெரிய வெற்றியாகுதாங்க. இப்ப நாகிரெட்டியார் கூப்பிட்டு கேட்கிறாரு, அந்த படத்தை எங்கிட்ட கொடு, நான் தமிழ்ல எடுத்துக்கிறேன், உனக்கு நான் வேறொரு படம் செய்யறதுக்கு வாய்ப்பு தர்றேன்னு கேட்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, NTR நடிச்சு பெரிய ஹிட்டான படம் ராமுடு பீமுடு. MGR அதை நடிக்க விரும்புகிறார். அதை நாகிரெட்டியார் வாங்குறார் இதே ராமநாயுடு சாரிடமிருந்து. அந்த ப்ரொடியூசர் நினைச்சு பாருங்க, ராமநாயுடு சார் நிச்சயமாக அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கொடுத்தார். எதுக்காக தெரியுமா? நாகிரெட்டியார் அடுத்த படம் நாம இணைஞ்சு பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த நாவலை படிச்சுட்டு ஓகே இதையே பண்ணலாம்னு சொல்றாரு. இதனாலே அந்த எங்க வீட்டு பிள்ளை கதையை அவருக்கு கொடுத்துட்டாரு. AVM செட்டியார் கூட இடையில கேட்டாரு, ஆனா அவர் நாகிரெட்டியார் கொடுத்தாரு. அதுதான் MGRுடைய கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சர்ஸ் எங்க வீட்டு பிள்ளை. அது பின்னால் திலீப் குமார் நடிச்சு ராமோ ரிஷியாம் 52 வாரம் ஓடிச்சு.
அப்பதான் இவர் வந்து இந்த நாவலை கொடுத்து நாகரெட்டியாரோட சேர்ந்தார். நாகரெட்டியாரோட சேராம இருந்திருந்தால் இவ்வளவு இவ்வளவு அருமையான செட்டுகளை போட அவரால் முடிந்திருக்குமா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது. ஸோ நாகரெட்டியார் அவரும் சேர்ந்து விஜயா சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த படத்தை எடுக்கிறாங்க. 45 வருஷம் ஓடி போச்சு. இங்க ஒருத்தர் இருக்கார், அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, சார் இந்த வசந்த மாளிகை படத்தை நீங்க வாங்குங்கன்னு. எதுக்கு நான் வாங்கணும்? நான் தான் ராஜபட்சங்குதிரை எடுத்திருக்கேனே. இது 72ல ரிலீஸ், என்னோட படம் 73ல ரிலீஸ். ராஜபட்சங்குதிரை. அப்ப ராஜபட்சங்குதிரையை வச்சிருக்கிற நான் வசந்த மாளிகையே வாங்கணும்? அந்த இந்த மேடையில் இருக்கிறவர் சொன்னாரு, சார் இதை வந்து எல்லாம் பண்ணி ரீகலர் பண்ணி ரெஸ்டாரேஷன் பண்ணி 5.1 பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி படமாகும்னு சொன்னார். ஆனால் அந்த படத்தை வாங்கி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணவர் சரியான ஆள் இல்லை. ஆனால் அந்த படம் சரியா ஓடல. நான் இவர் சொன்னாருன்னு கேட்டுட்டு நம்பிக்கிட்டு போய் வாங்கினேன். வாங்கிட்டு வந்து இவரை வச்சே எல்லாம் செல்லையும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதெல்லாம் செய்து முடிச்சாச்சு. பார்த்தா நல்லா இருக்கு. இப்ப ஒருத்தர் வர்றாரு என்கிட்ட, என்ன கேட்டா தெரியுமா? வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு லட்சியம் உண்டு. அவர் சொன்னது, ஒரு சிவாஜி சார் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும். அவர் சிவாஜியோட பரம ரசிகன், வெறி பிடித்த ரசிகர். சரி, என்ன எவ்வளவு கொடுப்பீங்க? இருக்கிற அவரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். இப்ப அவர் நான் செலவு பண்ணதை விட கொஞ்சம் பணம் அதிகமா தரேன்னு சொன்னார். ஆனா அவருடைய முகத்தை பார்த்தா, அவருடைய வெறிய பார்த்தா, அந்த ஒரு படம் தனக்கு கிடைச்சா என்னமோ அது வாழ்க்கையில சாதனைன்னு நினைச்சாரு. எனக்கு எப்பவுமே பேராசை கிடையாது. அதனால அந்த படத்தை அவர் கேட்ட விலைக்கே நான் கொடுத்துட்டேன். அதை வாங்கினவர் சித்ராலட்சுமணன் இங்க இருக்கார், அவருக்கு தெரியும். நிறைய பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அது 100 நாள் மீண்டும் ஓடியது. கரெக்டா? அந்த படம் அப்படி ஓடிய பின்னால் அந்த படம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு அவருக்கு கொடுத்து. இந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றார், என் நண்பர் தான் கூட்டிட்டு வர்றாரு. அவர் வர்றார். அவரை பார்த்த உடனே எழுந்து நின்றுட்டேன் நான். ஏன்னா சேம்பரில் பார்த்தாலே எழுந்து நிற்பேன். அதனால இவர் வந்த உடனே எங்க ஆபீஸ்ல நான் எழுந்து நின்றுட்டேன். அவரை உட்கார வச்சுட்டு நான் உட்கார்ந்தேன். என்னன்னு கேட்டேன், எனக்கு இந்த வசந்த மாளிகை வேணும். ஒன்றும் புரியல. ஆனா வசந்த மாளிகை ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கு. நான் தான் இப்போ அதை வச்சிருக்கேன், உரிமையாளர். அப்ப யோசனை பண்ணேன், இந்த வயசுல இவ்வளவு மரியாதையானவர், இவ்வளவு இதுவானவர் என் ஆபீஸுக்கு வந்து கேட்கிறாரு. நாகராஜை விட இவருக்கு கொடுக்கலாம் போல தோணிச்சுது. அடுத்த இஷ்யூ அப்படியே எனக்கு தோணிச்சு. அதனால அவருக்கு நான் கொடுத்தேன். அதனால தான் இந்த மேடையில் நீங்க எல்லாம் இருக்கீங்க, நான் இருக்கேன். அது வந்து மிஸ்டர் தம்பிதுரை சார் எங்கிட்ட இந்த படத்தை வாங்குங்கன்னு சொன்னது யார் தெரியுமா? எங்க ஆளை காணும். இந்தா எழுதுங்க. இந்த அவர் தான் ராமு. உண்மையா இப்ப நீங்க பாத்தீங்களே, பழைய வசந்த மாளிகை சித்ராலட்சுமனுக்கும் எனக்கும் தெரியும் எப்படின்னு 35mm. இப்ப இது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? கைதட்டுங்க எல்லாரும் தயவு செய்து. இந்த கைதட்டு இந்த படத்துக்கு நான் சொந்தக்காரனானதுக்கு காரணம் தம்பிதுரை அவர்கள். நாளைக்கு இந்த படத்தை வச்சு நல்லா ஓட்டி நல்லா சம்பாதிக்க போறதுக்கும் அடித்தளம், அந்த அத்திவாரம் அவர்தான். இதெல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அடுத்ததா அந்த மூவி மோகல், அவருக்கு ஒரு குணம் இருக்கு. கதையை கேட்பாரு. கதையை கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் டைம், அவ்வளவுதான், இப்படி தட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே நீ சொன்ன கதையை நான் சொல்லட்டுமான்னு சொல்லுங்க. அச்சு பிழைக்காம, ஒரு வார்த்தை கூட தவறாம, ஒரு சீன் கூட தவறாம அப்படியே சொல்லிட்டு வருவார். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா இந்த கதையை நானா சொன்னேன்னு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். எதுக்காக இதை சொல்றேன்னதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ப்ரொடியூசருங்கிறவன் எப்படி இருக்கணும்னா, இவர் செட்டியாரை பார்த்து கத்துக்கிட்டாரு. ஏவிஎம் செட்டியாரை பார்த்து, இவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். பல பேர் கத்துக்கிட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா, அந்த நாயுடு சார்
அந்த கதையை கேட்ட உடனே இதுக்கு யார் யார் பொருத்தம், யார் யாரை புக் பண்ணணும், எவ்வளோ பணம் செலவாகும், அந்த பணத்தை இது எனக்கு லாபம்னு நினைக்காம இது எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து தனியா வச்சிருவாரு. சத்தியமா அவர் இதை செய்யறாரு. 41 படம் பண்ணினதுனால, அவரோட பல காலம் டிராவல் பண்ணதுனால சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, கதை செலக்ட் பண்ணவர் 5 நிமிஷத்துல அப்படி தட்டிட்டு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, எடிட்டிங்ல வந்து உட்கார்ந்தா இது சரியா இல்லை, இதை மாத்தலாம், அதை மாத்தலாம், இதை மாத்தலாம்னு சொல்லுவார். இதுல ஒரு தகராறு நடந்து போச்சு எங்களுக்கு. தனிக்காட்டு ராஜா நான் எடுத்துட்டு வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இவர் திரும்பி வந்து எடிட்டரை கூப்பிட்டு, மார்த்தாண்டு, அவர் தான் எடிட்டர் தெலுங்கு, அவர் உட்கார்ந்து எடிட் பண்றதை, நான் எடிட் பண்ணதை தலைகீழா மாத்தி வேற வேற விதமா எடிட் பண்ணி வச்சுட்டு அவர் போயிட்டாரு. நான் அடுத்த நாள் காலையில் வர்றேன். வந்து எடிட்டர் போடுங்க, நான் அந்த ரீல் இன்னொரு தடவை பார்க்கணும். எல்லாம் தலைகீழா இருக்கு. எனக்கு கோபம் வந்துருச்சு. இது யார் மாத்துறது? என்ன கேட்காம ஏன் மாத்துனீங்க அப்படின்னு. நாங்க மாத்தல. அப்ப யார் மாத்தினது? நேற்று சாயந்தரம் நாயுடு சார் வந்தாரு, அவர் தான் மாத்தினார். அப்படியா? சரி. வெளியே வந்தவன் தான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் நான் அவர்கிட்ட போகல. அவர் தேடி என்ன ஆள் அனுப்பி கூப்பிட்டாரு, போகல. திரும்பி அவர் வந்தார், இறங்கி வா அப்படின்னார். நான் வீட்டில இருந்து இறங்கி வந்தேன். ஏறு வா. என்ன இப்ப நான் வந்து மாத்தினதும் பிடிக்கல, அவ்வளவுதானே? ஆமா, ஓகே, இனிமே நான் எடிட்டிங் ரூமுக்குள்ள வர மாட்டேன், நீ எடிட் பண்ணிக்கோ. எடிட்டிங்க முழுசா தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர், அதுக்காகத்தான் இதை சொல்றேன். எடிட்டிங் தெரியும், கதை தெரியும், எவ்வளவு செலவாகுமோ அதை தூக்கி வைக்க தெரியும். இதெல்லாத்தையும் விட ஒரு ஸ்டூடியோவை உருவாக்க தெரியும். நான் 17 வயசுலயோ 18 வயசுலயோ ஏவிஎம்குள்ள நுழைஞ்சு அந்த ஃப்ளோரை எல்லாம் சுத்தி பார்க்கறேன், தனியா நின்று பார்க்கறேன். ஒரு தனி மனுஷனால இதை செய்ய முடியுமா? ஏவிஎம் அதை விட பெருசா ஹைதராபாத்ல இன்னைக்கு 2 ஸ்டூடியோ கட்டி வச்சிருக்காரு. அது ராமாநாயுடு சாரோட ஸ்டூடியோ. ஒரு ஸ்டூடியோவை கட்ட தெரியும், கதையை செலக்ட் பண்ண தெரியும், எடிட் பண்ண தெரியும், இதுக்கு யார் யார் சூட்டபிளான நடிகர்கள் என்று சொல்ல தெரியும், இதுக்கு என்ன இசை வேண்டும் என்பது தெரியும், பாடல் வரிகளை ஓகே பண்ண தெரியும், வசனங்களை ஓகே பண்ண தெரியும். இதெல்லாத்துக்கும் மேல எப்படி ரிலீஸ் பண்ணணும், எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும், நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள பல பேருக்கு தெரியாது, சித்ரா லட்சுமணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல் வசந்த மாளிகைக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லையும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பங்க்லையும் 2 வசந்த மாளிகை பேனர் வைக்கப்பட்டது. பப்ளிசிட்டி எப்படி பண்ணணும், கிராண்டா பண்ணுவார். ஆக எல்லா தொழிலையும் தெரிந்து அதற்கேற்ற தொழிலாளர்களை வைத்து படத்தை எடுப்பவன் தான் உண்மையான முதலாளி, உண்மையான ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் எடுத்த படம் தான் இது. ஆகவே ப்ரொடக்ஷனை எப்படி செய்ய வேண்டும் என்று இன்று தெரியாத ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள். கார்ப்பரேட் கம்பெனிஸ் வர்றாங்க, காசு இருக்கலாம், ஆனால் இது காசுக்காக ஓடுகிற தொழில் மட்டுமல்ல. திரையுலகம் என்பது பேஷன், பேஷன், பேஷன் இருக்கணும். அந்த டைரக்டர் சொன்னாரே, ஒவ்வொரு வரியும் படத்தை அவரே சொல்லிட்டு வர்றாரு. எப்ப பார்த்திருப்பார் அவர் சொல்லிட்டு வர்றார். மனோஜ்குமார் சிவாஜி சாரோட குணத்தை பத்தி சொல்றாரு. அவ்வளவு பெரிய நடிகர் என்ன சொல்றாரு, 26 வயது பையன்கிட்ட, நீதான் டைரக்டர், உனக்கு தான் தெரியணும், நீ சொல்லு, நான் வர்றேன் அப்படிங்கிறார். இவங்க எல்லாரோடையும் டிராவல் பண்ண பாக்கியசாலியானவன் நான். ஆகவே சொல்லுகிறேன், இந்த படம் இந்த தடவையும் வெற்றி அடையும். இதை வாங்கிய தம்பித்துறை அவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள். மீண்டும் அவர் என்னிடம் இந்த படத்தை மீண்டும் ஒரு பீரியட் கொடுங்கன்னு கேட்கிற நிலைமை நிச்சயமாக வரும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நன்றி, வணக்கம்.